நான் என்ன பார்க்கறது? தமிழகமே பார்த்து கொண்டு இருக்கிறது, பாரத தேசமே பார்த்து கொண்டு இருக்கிறது. நான் ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்கிறேன். 1,00,00,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுல 1,00,00,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லவே கூடாது. 1,00,00,000 வாக்காளர் என்று சொல்லப்பட்டவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா வாக்காளர்களை நீக்கிட்டார்னா வாக்களிக்கிறதுக்கு தகுதியானவர்களை நீக்கினது போல வாக்காளர் என்று சொல்லப்பட்டவர்கள், இல்லை என்றால் வாக்களித்து கொண்டு அப்புறம் வாக்களிக்க முடியாமல் இடம்பெயர்ந்தவர்கள், இறந்தவர்கள். அதனால இன்னைக்கு நான் ஒரே ஒரு கேள்விதான் SIR-ஐ எதிர்த்தவர்கள்ட்ட கேள்வி கேட்கிறேன். இண்டி கூட்டணியை சார்ந்தவர்கள், முதலமைச்சர் உட்பட தேர்தல் வரட்டும், இந்த தேர்தலை முடிச்சுட்டு நம்ம SIR செய்வோம்னு சொன்னீங்களே, அப்ப இந்த 1,00,00,000 வாக்காளர் என்று சொல்லப்பட்டவர்கள் அவர்களை வச்சு அவங்கள ஓட்டு போட வச்சு செய்யலாம்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா? அதனால அதுவும் கொளத்தூர்ல தான் ரெக்கார்ட் பிரேக் ஆயிருக்கு. அதனால இன்னைக்கு வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த இந்த நடவடிக்கையை வரவேற்றது நியாயம் என்று நாங்கள் நினைக்கிறோம். எதிர்த்தது அநியாயம் என்று மக்கள் நினைக்கிறார்கள். ஏன்னா ஜனநாயகம் என்பது என்ன? வாக்களிக்க தகுதியானவர்கள் வாக்களிப்பதுதான் ஜனநாயகம். ஆனா வாக்களிக்க தகுதி இல்லாதவர்களை பொய் வாக்காளர்களாக மாற்றி அவர்களை வாக்களிக்க வைப்பதுதான் ஜனநாயகம் கிடையாது. ஆக இன்று ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுல என்னென்ன குறைபாடுகள் என்று தெரிந்த பின்பு இது 2 முறை சரி செய்யப்படுகிறது. அதனால இன்னைக்கு ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது.